Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அலைப்பாயுதை படத்துலேருந்து நீங்கள் மணிரத்னத்தோடு இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டீங்க இன்னி வரைக்கும். அவரோட பணியாற்றுறது எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவம்? அவர்கிட்ட என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா, ஒரு சீக்வன்ஸை பார்த்தாருன்னா எப்பயுமே ஒரு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ட்ரை பண்ணுவார். இப்போ அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் கரெக்ட், இப்போ ஒரு லவ் சீன் தான் நடக்க, 2 பேர் பேசுகிறாங்க. பட் 2 பேர் பேசுகிறாங்கன்னா அது வேறு ஏதாவது ஆங்கிள் இருக்கா இதுக்கு அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அண்ட் அவர் ஒரு என்ன சொல்லலான்னா, ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக கேரக்டர்ஸை ரியலிஸ்டிக்காக அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்துகிட்டு வர முடியுது அவர்னால. ஸோ இப்போ ஒருத்தன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான். ஒரு ரவுடியாக இருந்தானா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படி. ஸோ நம்ம எங்கேயும் எக்ஸாஜரேட் பண்ணி அவனை சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் அவர் பெருசாக ரைட்டு ராங்கு இது இல்லை, எல்லா கேரக்டர்ஸும் கிரேயாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவர் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில். பட் மோஸ்ட்லி அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, அவர் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா முடிக்கிற வரைக்கும் இன்வால்மெண்ட், ரொம்ப ஹை இன்வால்மெண்ட். அண்ட் இஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஐ திங்க் இஸ் அவர் அவர் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸை வச்சுக்கிறாரோ அந்த படத்துக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வாங்க முடியுது அவர்னால. அது ஒன்லி ஒரு விதத்தில் வாங்க முடியும். எப்படின்னா, ரெஸ்பெக்டிங் தட் டெக்னீஷியன் இன்னொன்று அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ண முடியுது. இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணால் உங்கள்கிட்ட பெஸ்ட் யூ கேன் கிவ் த பெஸ்ட் அந்த இது இல்லை. ஸோ ஹீ கன்வேஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஸ் த டெக்னீஷியன்ஸ். ஸோ வென் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னீஷியன், ஒரு நல்ல ஒரு இது நடக்குது அங்கே. ஸோ படங்களில் டெக்னிக்கல் வேல்யூஸ் அது தே ஆல் ட்ரை டு டூ. அவர் ஒன்று கேட்கும்போது, ஓ நீங்கள் இது கேட்குறீங்க, இதோட பெட்டராக ஏதோ பண்ணலாமா அப்படின்னு அந்த ஜோனுக்கு போகுது. நீ கேட்டதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு இல்லாமல் அவர் கேட்குற விதத்தில் இதோட பெட்டராக எதாவது பண்ண முடியுமா, சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா உங்களை நான் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் ஒரு நல்ல இது வேவ் லெங்த் ஏற்பட்டுச்சு. நீங்கள் அது மாதிரி மணிரத்னத்தை சர்ப்ரைஸ் பண்ண சம்பவம் உண்டா? இருக்கும் அது மாதிரி. பட் அது பர்டிகுலராக ஒன்று இப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய வாட்டி எடிட் பண்ணும்போது சொல்லும், சார் இது முன்னாடி இது பின்னாடி போனாலும் இருக்கேன், அப்படியா அது பார்த்துடலாமே அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டு இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் எங்கே போட்டுடலாம் அப்படின்னு. அது அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாக நம்ம டீல் பண்ணலாம். இது எப்படின்னா மைண்டு தான் என்னென்னா, தடைன்னு நினச்சிட்டோன்னா இனிஷியலாக அது பெரிய தடையாயிடும். பட் அதை தாண்டி அதை பண்ண முடியும்னு நினச்சி கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அசாமீஸ் பண்ணும்போது படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த டைமில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ பண்ணும்போது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணால் அந்த டைமில் நான் பண்ண ஆரம்பித்த வாட் எவர் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அசாமில் இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. என்னது டெரரிஸ்ட் ப்ராப்ளம்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால கமர்ஷியல் சினிமாவே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு உல்ஃபான்னு ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே படங்க ஆர்டிஸ்டிக் படம் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஆடியன்ஸுக்கு காமிக்கிறதுக்கே கிடையாது அந்த படங்க. எல்லாமே ஃபெஸ்டிவலுக்கோ இதுக்கோ அந்த மாதிரி. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது. படங்க பண்ணணும் அவங்க, பட் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா தியேட்டர்ஸ் கிடையாது, அது கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படி இருந்தது, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க அசாமில். ஸோ ஒரு படம் பண்ணும்போது காட் எக்ஸைட்டட்.
ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் லக்கியாக அவங்க நடுவில் காமனாக பேசிக்கிறதுக்கு ஹிந்தி இருந்தது லாங்குவேஜ். ஸோ 2 பேரும் ஹிந்தியில் பேசி கன்வே பண்ணிக்கலாம் என்ன மீனிங் தெரியாமல் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக பழக்கம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணாது. ஒரு சில புதுமுக இயக்குநர்கள் உங்ககிட்ட வரும்போது அவங்கள பற்றி உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அவங்க படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படும். அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் வந்து ராம். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னார், ஒன்று இது கட்டுறது தமிழ். அவர் சொன்னார், சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது, கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் தெரியும், இது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே கஷ்டம் அந்த டைம்லன்னு இருந்தாலும் அவர் சொல்கிற விதம், அவர் சென்ஸ் ஆஃப் நரேஷன் எல்லாம் பார்த்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பண்ணலாம் பண்ணலான்ட்டு பண்ண ஆரம்பித்தோடனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன சொன்னாரோ எடுத்தார் அவர். ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அப்போ அது ஒரு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிறது இல்லை, ஒரு 75% ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாவே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு, ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வெதர் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த சீன் அந்த. ஸோ இது வந்தாவே இது பெரிய விஷயம். ஸோ இவர் சொன்னது எல்லாமே அப்படியே கரெக்டாக கன்வே பண்ணதை, நம்மள்கிட்ட என்ன கண்ணது நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தட். ஸோ அது நிறைய டைம் ஆச்சு அதை எடிட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் இட். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அவ்வளோ ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் வைல்டு கேரக்டரு, சைக்கோ மாதிரி கேரக்டர், அது கொஞ்சம் எங்கேயோ ராம் ரொம்ப போகிறோன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைப்போம் அப்படின்ட்டு சிலதெல்லாம் குறைச்சோம் கூட. ஏன்னா ரொம்ப ரிப்பல்ஸ் ஆகிடக்கூடாது ஆடியன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் இட் வாஸ் அ நியூ டைரக்டர்ஸில் வென் ஐ saw he was one of the best people I've worked with at that time. ரொம்ப இம்ப்ரெசிவ். அதுக்கப்புறம் கூட 2-3 படம் பண்ணேன் அவரோட. இப்பயும் படம் பண்ணிகிட்ருக்காரு அவர். பட் வெரி இம்ப்ரெசிவ். தங்க மீன்கள்னு ஒரு படம் பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி அதையே அப்படியே அந்த இதில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நியூ ஆளுங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு என்ன ஒரு எனர்ஜி வருதுன்னா, நியூ தாட்ஸ் வருது. இப்போ பழைய ஆளுங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அதே வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சக்ஸஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டைரக்டர்ஸ் சில ரெப்படிஷன்ஸ் வரும். சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஒரு செட்டப்பு, அந்த செட்டப்பே வந்துட்டுருக்கோம் எல்லா படத்துலையும். இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். பட் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க டோட்டலாக அந்த இதே இருக்காது. இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை சொல்கிறோம். இப்போ என்னென்னா இவரை ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை இந்த மாதிரி எடுத்துட்டா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டூ லேட் பண்ணும்போதும் அப்படி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெரி ஸ்மால் ஃபிலிம், ஒன்றும் இது இல்லை எங்கே ரிசீவ் ஆகும். பட் படம் பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இது ப்ரெசென்ட் பண்ணும்போது வாஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் ஒர்க். எந்த ஸ்டேஜில் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி பற்றி உங்களால் கணிக்க முடியும்? அது வந்து 100% எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபேக்டர் இருக்கும். ஷூட்டிங்கு அது இது அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்களான்னு. பட் சம்வேர் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் பேஸ்டாக தான் அந்த படத்துக்குள்ளே என்ட்ரே ஆகிறோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஷூட்டிங் டைம்லேயும் மெயின்டைன் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா சம்வேர் இது வந்து ஒர்க் ஆகும்ன்ட்டு, அவ்வளோதான். பட் கரெக்டாக 100% சொல்ல முடியாது. ஏன்னா சில படங்கள், ரொம்ப கம்மி படங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். ஆக்சுவலாக டெஃபினட்டாக இதுன்னு ஒரு மினிமம் கேரண்டி ஓடும் அப்படின்றது தோணும் நிறைய படத்துக்கு. பட் சூப்பர் ஹிட் ஆகுமா இல்லை இதாகாதா? இதான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை ஏமாற்றிய படம்னு எதாவது இருக்கா? நிறைய படம் இருக்கும் அந்த மாதிரி. நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம் இதில், ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்தில். அது இமேஜின் பண்ணல இந்த மாதிரி டோட்டலாக வெற்றி பெறாருன்ட்டு ஒரு மாதிரி. ஸோ அது சம்வேர் இன்ட்ரெஸ்டிங்காக வரும்
வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால் ஈவன் கன்னத்தில் முத்தமிட்டால் கூட ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு நான் ஐ தாட் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ்ன்னு நினச்சேன், நான் பண்ணதில்லை அட்லீஸ்ட். பட் அது வந்து அந்த ரிலீஸ் ஆனப்போ மேபி அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ஓவர் த இயர்ஸ் அதை ஒரு கல் கிளாசிக்காக இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க டெலிவிஷனில் அதில், பட் அன்றைக்கி கிடைக்கல. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் சில படங்கள். ஒரு காலகட்டத்தில் தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் இருக்கு கணக்கில் சொல்லலாம். கரெக்ட். ஆனால் இன்னைக்கு பாடல்கள் அந்த அளவு ரசிக்கலன்றீங்க. இனி எதிர்காலம் எப்படி அமையன்னு நினைக்கிறீங்க? கம்மி தான் ஆகிடும்னு தோணுது எனக்கு. இப்போவே வந்து ஃபஸ்ட்டு 6 பாடல் இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க. இப்போ வந்து 4 கூட இருக்கிறது இல்லை, சிலதில் 2 கூட இருக்கிறது இல்லை. அப்படியே ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அன்லஸ் ஒரு மியூசிக்கல் படம் ஒரு தேவை, அந்த படம் படத்துக்கு தேவை இருந்தால் தான் இருக்கும் தவிர, இல்லைன்னா அதோட ரெலவென்ஸ் கம்மியாக தான் போகும். மியூசிக்கோட ரெலவென்ஸ் கம்மியாகாது, வெறும்ன சாங்ஸோட ரெலவென்ஸ் இன்னும் கம்மியாகிட்டே தான் போகும்னு தோணுது. ஏன்னா மியூசிக் எப்படியும் பேக்ரவுண்ட் மியூசிக் என்றது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆகிடுச்சு இந்தியன் சினிமாவில். ஸோ அதனால் அதை படங்களுடைய வெற்றியில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பின்னணி இசை. நீங்கள் பணியாற்றிய படங்களில் அடாடா இந்த படத்தில் மிக பிரமாதமாக இருக்குது பின்னணி இசை அப்படின்னு நீங்கள் வியந்திருக்கீங்களா? நிறைய இளையராஜா சார் படத்தில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ பர்ஃபெக்டான இடத்துல ஆல் த ஓல்ட் ஃபிலிம்ஸில் நிறைய பர்ஃபெக்டான இடத்துல ஒரு மியூசிக் வரும். எங்கே சைலன்ஸ் இருக்கணுமோ அங்கே சைலன்ஸ் இருக்கும், எங்கே தூக்கணுமோ அங்கே கரெக்டாக வந்து அந்த மியூசிக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு எடிட்டராக மிக அதிகமான அளவில் தேசிய விருது பெற்ற ஒரு படத்தொகுப்பாளர் நீங்கள். ஃபர்ஸ்ட்டு படம் தேசிய விருது பெற்றது ராக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ராக் பிராக்னு ஒரு படம். அது வந்து ஒரு அசாமிஸ் படம். ஒரு என்னென்னா ஒரு பர்சனோட மென்டல் டர்மாயில், எப்படி சாமி ஆகிடணும்னு நினச்சிட்டு சாமியார் ஆகிடணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுற அந்த மாதிரி. ஸோ அவனோட இன்டர்னல் டர்மாயிலை பற்றி அது. ஸோ அதுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நௌகா சரித்திரமுன்னு ஒரு படம். அது வந்து ஒரு ஃபீச்சர் கிடையாது, நான் ஃபீச்சரு. பட் இவங்களை பற்றி சுப்புலட்சுமி, பட்டம்மாள் அண்ட் பிருந்தா, இவங்க 3 பேரை பற்றி லைவ்ஸ் இன்டர்வியூ பண்ணி அதுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் டெரரிஸ்ட்னு ஒரு படம். அது வந்து சந்தோஷ் சிவன் பண்ணது. அது வந்து என்னென்னா அதில் ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் என்னென்னா அது ஒரு பியூர்லி விஷுவல் ஃபிலிம். அது ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வேர் இட் இஸ் பியூர்லி விஷுவல். டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ விஷுவல்ஸ்லேயே நிறைய கன்வே பண்ணும். ஸோ ஒரு பர்சன் சூசைட் பாம்பர் எப்படி வந்து ஒரு இடத்துல தங்கி கடைசியில் சூசைட் பாம்பிங் பண்ணாலா இல்லையா, இவ்வளோ தான் ஸ்மால் நாட்டு. பட் அது வந்து விஷுவல்ஸ், அவர் ஒரு கேமராமேனால நிறைய விஷுவல்ஸ் எடுத்திருந்தார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா எடிட்டிங் டேபிள்லே தான் அது உருவாச்சு. ஸோ எங்கே வேணால் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ அவள் குளிக்கிற ஒரு இடத்துல அவள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கா, அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் போகணுன்னா அது முதல் ஃப்ளாஷ்பேக்காக அங்கே போட்டுக்கலாம், இல்லை 2வது போட்டுக்கலாம் இங்கே. ஸோ எது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதோ அந்த டைமில் எப்படி ஃப்ளோ வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அந்த டைமில். அதுக்கப்புறம் இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஃபார் விச் ஐ காட் அ நேஷ்னல் அவார்டு வாஸ் கால்ட் வானப்பிரஸ்தம். I think it was one of the most difficult films for me to edit. ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப வித்தியாசமான காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட். இதுக்கு மேலே இன்னொரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. 2 காம்ப்ளிகேஷன் வந்தது. ஒன்று வந்து அதில் வந்து கதகளி டான்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த கதகளி டான்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது ஃபுல் தான் ஷூட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க வந்து அந்த கதகளி டான்ஸ் யார் அது கொரியோகிராஃப் பண்ணுறாங்களோ அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவன் அகெயின்ஸ்ட் இது என்னன்னா பாதி ஜஸ்ட் இது வண்டினா எல்லாம் பண்ண முடியாது. பீஸ்னா டான்ஸ் மோட் மாதிரி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. பண்ணால் அவங்க வந்து அது ஏதோ கலைக்கு அவமானம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஃபுல் பீஸை தான் பண்ணும். இப்போ அந்த ஃபுல் பீஸ் பண்ணும்போது 7-8 நிமிஷம் வரும் ஒரு பீஸ். ஸோ அவங்கள வச்சு தான் அதை எடிட் கூட பண்ணோம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து குறை சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த பீட் எங்கே அடிக்கிறாங்க எதுன்ட்டு. ஸோ அவங்கள வச்சு அந்த ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ சேலஞ்ச் வந்து இந்த ஃபுல் இது கதையில் வைக்க முடியாது. வச்சா கதை எங்கேயோ கதை ஒரு நல்லா அப்படியே சூடு பிடிக்கும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வரும். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக கன்வின்ஸ் பண்ணி டைரக்டர் நம்ம எல்லாம் கன்வின்ஸ் ஆகி
ஸ்லோவாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது மிச்ச கதையும் அதோட ஓட்டி பட் ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கிடைக்கிது. இப்போ அது 8 நிமிஷம் இல்லைனாலும் அது ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் நடந்ததுன்னா அது 3 மினிட்ஸில் ஒரு அவர் பண்ணுற ஒரு இது சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் அந்த கதகளி ஆக்டுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி பண்ண வேண்டி வந்தது. அந்த ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்னென்னா 2 ஹவர் மேலே படம் எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னா அது ஃப்ரெஞ்ச் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தாங்க. எங்களுக்கு 2 ஹவர்ஸ் மேலே நாங்கள் படத்தை வைக்க முடியாது. ஏன்னா இட் வாஸ் கோயிங் டு கான்ஸ் ஃபெஸ்டிவல், அது இது இட் காட் செலக்டட் ஆல்சோ. ஸோ நம்ம நார்மலாக எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தது. பட் அப்புறம் அந்த பார்வையோடு பார்த்து இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் குறைச்சி எப்படியோ லக்கியாக அது 2 ஹவர்ஸ்க்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அடுத்தது ஐ டிட் ஒன் ஃபிலிம், ஐ திங்க் ஃபிராக் நினைக்கிறேன். ஃபிராக் அது வந்து இது இந்த குஜராத் ரயாட்ஸை பற்றி. பட் ரயாட்ஸை பற்றி ஒன்று சொல்ல மாட்டாங்க. அதில் டிஃபிகல்ட்டியாக என்னென்னா 5 கதை, 5க்கும் கனெக்ஷன் கிடையாது. பேக்ரவுண்ட் கனெக்ஷன் ஒண்டி தான். என்னென்னா குஜராத் ரயாட்ஸ் அப்போ நடக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்கணுன்றது கொஞ்சம் அதிகமானாலும் டைவெர்ட் ஆகிடும். ஒரு சீன் மாத்திரம் 10 நிமிஷம் வந்து 2வது கதை வந்து திருப்பி அந்த கதை திருப்பி வரலன்னு வச்சுங்களேன், கரெக்ட் ரிதமில் நம்ம வந்து மறந்தே போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு கதை நடக்குது. ஸோ அதை கரெக்டாக ப்ரொபோர்ஷனட்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது நிறைய வாட்டி திங்க் பண்ணி தான் எழுதுனது. இருந்தாலும் எடிட் பண்ணும்போது இது இங்கே மாற்றி இது இதோட போதும், இதை திருப்பி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ஒரு கதையை நீங்கள் சொல்லும்போது அது ஃபினிஷிங் ஒன்று வரணும், இல்லைன்னா அந்த திருப்தியாக இருக்காது அந்த சீனுக்கு. அந்த சீன் ஏதோ ஒரு ஹையில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எபிசோடு இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிஃபிகல்ட்டி, இன்னொரு டிஃபிகல்ட்டி அதில் ஃபேஸ் பண்ணணுன்னா அது கன்வென்ஷனலாக ஒரு கிளைமேக்ஸ்னு இருக்கும் எல்லா படத்துக்கும். இதில் வந்து அந்த மாதிரி மூமெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்க அதில் பிலீவும் பண்ணல டைரக்டர் நந்திதா தாஸ். அது எதுக்கு அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ன்ட்டு ஒரு கன்வென்ஷனுக்கு நான் சொன்னேன், இல்லை எந்த படம் பார்த்தாலும் நான் ஒரு படம் பார்க்குறேன்னா எண்டில் ஒரு ஹையோடு நான் வெளியில் வருவேன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான படம் இருந்தாலும் எண்ட் ஃபினிஷிங் அப்போது ஒரு சின்ன ஃப்ளரிஷ் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹோல் சீக்வன்ஸு நடுவில் இருக்கிறத எடுத்து எண்டில் போட்டு அது பிரகாரம் கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணால் அது ஃபைனலாக அது எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. அண்ட் அது ஒரு ஃபெஸ்டிவலில் துபாய்க்கு போனப்போ அங்கே இவர் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதூர் கோபாலகிருஷ்ணன் ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வெரி ஹாப்பி. அங்கே துபாயில் ஐ காட் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் வி காட் பெஸ்ட் எடிட்டிங் ஃபார் இட் அந்த படத்தை. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஜூரி அவார்டு வந்து ஒரே வருஷம் ஆக்சுவலாக 3 படம் இருந்தது அந்த ஜூரியில். கமீனேன்னு ஒரு படம், பழசி ராஜான்னு ஒரு படம், அப்புறம் இது ஷாஜி சாரோட இன்னொரு படம் இருந்தது. ஸோ இந்த 3 படத்துக்கும் சேர்த்து அந்த ஸ்பெஷல் ஜூரி அவார்டாக கொடுத்தாங்க. இன்னொன்று கன்னத்தில் முத்தமிட்டார். கன்னத்தில் முத்தமிட்டால் பிட்வீன் கரெக்ட் 2000 கன்னத்தில் முத்தமிட்டார். பொதுவாக எந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலும் படத்தினுடைய உருவாக்கத்தின் போது அதை திரும்ப நம்ம பார்க்குறோம். அப்போல்லாம் அந்த படம் மிஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தோன்றதே இல்லை. ஆனால் அதே படம் திரையரங்கில் ஜனங்களோட பார்க்கும்போது இந்த படத்தில் இந்த படம் ரசிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு உடனே நமக்கு தோணுது. அதனால தான் நிறைய பேர் வந்து ரசிகர்கள் கூட கேட்குறாங்க, இந்த படத்தெல்லாம் நீங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி போட்டு பார்க்குறதே இல்லையா, நேராக இப்படி அனுப்பிச்சிடுறீங்களேன்னு. எதனால் அப்படி ஒரு அது வந்து கலெக்டிவ் ஒரு ஃபீலிங் கிரியேட்டிவ். இப்போ பாருங்கள், சில படங்கள் இருக்கும், அது வந்து நம்ம எடிட் பண்ணும்போது பார்த்தா ஐயோ இது சிரிப்பே வரமாட்டேங்குது, இது ஒர்க் ஆகுதான்ற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கும் சில படங்கள். தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பாங்க. அதே மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆகும்போது கூட ஒரு சப்ஜெக்ட்டு யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே ஆடியன்ஸை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தை. ஒரு மாதிரி என்னென்னா அந்த போகும்போது அந்த கேரக்டர் இது செட் ஆகலைன்னா டக்குன்னு ஒரு மாதிரி டிஸ்எங்கேஜ் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு வாட்டி டிஸ்எங்கேஜ் ஆகிட்டாங்கன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. அது ரெஸ்ட்லெஸ் ஆனால் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் தியேட்டரில். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போனா கமெண்ட்டு கூட அடிப்பாங்க சில பேர், கமெண்ட் அடிக்கலைன்னா கூட ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியும், அப்படியே இது இருப்பாங்க. சில பேர் மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு கலெக்டிவ் இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பேயில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. எல்லா படத்துக்கும் பண்ணுறாங்களான்னு தெரியல, நான் சில படத்துக்கு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி.
என்னென்னா ஃபோக்கஸ் குரூப்புன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல திரையிட்டு காமிச்சிடுவாங்க. அதுக்கு அவங்க பெய்டு பீப்புள், பார்க்குறவங்க காசு வாங்கி பார்க்குறாங்க. ஸோ அவங்க போய் வெளியில் சொல்ல முடியாது. சைன் பண்ணி காசும் ஏதோ காசுன்னா நாமினல் அமௌண்ட் ஏதோ இருக்கும். பட் இந்த மாதிரி எல்லா ஏரியா எல்லா ஸ்டேட் மேஜர் ஸ்டேட்ஸ்லேயும் படத்தை போட்டு காமிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இதே இருக்குது, கம்பெனியே இருக்குது. ஆர்மேக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி முக்கியமான ஊர்கள்லேயும் படத்தை போட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கரெக்ஷன் பண்ணுறாங்க. அதை கரெக்ஷன் பண்ணணும். இல்லை கரெக்ஷன் பண்ணுற நிலைமையில் இல்லை அந்த படம்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா உங்கள் ஆடியன்ஸ் எந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்ட்டு அவங்க போடுறது கூட அப்படி தான் போடுவாங்க. 18 to 25 ஒரு குரூப்புக்கு போடுவாங்க, இன்னொன்று 25 to 40 போடுவாங்க, 40 and above போடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கருத்து வாங்குவாங்க. அவங்களுக்கு கொஸ்டின் அவர் இருக்கும். அவங்களுக்கு படம் முடிஞ்ச உடனே அவங்க கொஸ்டின் அவர் கேட்டு இவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அவங்க ஏதோ சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டு நம்மளுக்கு காமிப்பான். நாங்கள் ஒரு படத்துக்கு எக்ஸ்டென்சிவாக பண்ணோம், கமீனேன்னு ஒரு படத்துக்கு. அது விஷால் பரத்வாஜ். அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே. ஸோ பிகினிங்லேருந்தே ஒரு ஹையில் போகும். ஸோ டக்குன்னு புரிய நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு புரியுது. ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க. பட் கதை போக ஒரு டைமுக்கு தான் தெரியும் ரெண்டு பேரா இல்லை ஒருத்தனே இப்படி நடிக்கிறானா ரெண்டா ஒன்றுமே புரியாது. ஸோ அதை கிளாரிட்டி பண்ணணுமா இல்லை கிளாரிட்டி பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலாமான்னு. அது இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் இருந்தது. அதில் என்னென்னா பிகினிங்கில் ஒரு 6 நிமிஷம் சீன் ஒன்று நியர்லி 2 crore ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், பக்கா ஆக்ஷன், ரொம்ப நல்லா சொமாலியாவில் எடுத்து எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு பார்த்தா நான் அதுக்கு எடிட்டர் கிடையாது, வேறு யாரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது ஒர்க் ஆகலைன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் வேணா நான் ஹெல்ப் பண்ணி தரேன். பட் அந்த எடிட்டர் சொன்னாங்க எனக்கு வேறு படம் இருக்குது, நான் போகிறேன், நீங்கள் பண்ணீங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் டேக் ஓவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்னால. ஸோ அவரோட ஒர்க் பண்ணி அதை முடிக்கும்போது என் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப நல்லா இருக்குது, பட் இது படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது 2 கோடியில் அதான். ஸோ அது எனக்கு தெரியாது, அது 2 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம ஒரு கதையாக பார்த்து சொல்கிறது. ஸோ அவர் வந்து அது அவராலேயும் சொல்ல முடியாது, காசுக்கோசம் இது எல்லாம் ப்ரொடியூசர்கிட்டையும் அவர் ஃபேஸ் பண்ணோம். அது ஒண்டி விட்டுட்டு மிச்சதெல்லாம் பண்ணிடலாம், அதை கடைசியாக எடுத்துக்கலாம் டெசிஷன் அப்படின்னு விட்டுட்டு அது அப்படியே தான் இருந்தது, அது ஹேங் ஆகிட்டே இருந்தது டாப்பில். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் குரூப் போச்சு. எவ்வளோ கிளியர் பண்ணோம் நெரேட்டிவை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ஃபாஸ்ட் இருக்கும் கதை, ஒரு கேரக்டர் வந்து ஸ்லோவாக இருக்கும் லவ் ஸ்டோரி மாதிரி. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றா வரும்போது ஃபாஸ்ட் இது பயங்கரமாக இருக்கும், ஸ்லோது அப்படியே இது ஸ்லோ இறங்குது கதையாக. அவர் எழுதின பட் எழுதும்போது தெரியாது, அது எடுக்கும்போது இது 10 நிமிஷம் வருது, அது 3-4 நிமிஷம் தான் வருது. பட் இந்த ப்ராப்ளம் வரும்போது படமாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒர்க் ஆகலை. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சி இந்த 10 மினிட்ஸை காமிக்காமல் அதை 2 வாட்டி பிரேக் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே மொத்தமாக மாற்றி அந்த ஸ்டாப் சீன் மாத்திரம் அப்படியே கிடக்கு. ஸோ இப்படியே போய் ஃபைனலாக படத்தை இந்த ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங் போச்சு. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணோமேன்னு சொல்லி நானும் ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங்க்கு போனேன். ஸோ அவங்க பார்த்துட்டு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே, நம்ம டிவி ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பட் என்ன பேசுகிறாங்க கூட தெரியாது. அதுக்கப்புறம் டேப் வரும் அதில். ஸோ விதவிதமாக வரும். சில பேர் வந்து என்னென்னா பிரியங்கா சோப்ரா வச்சுருக்கீங்க, ஒரு டான்ஸே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஸோ அது வந்து டிஸ்கவுண்டட், இந்த படத்துக்கு அது இல்லை, இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம். இன்னொருத்தன் ஏதோ சொல்லுவான். பட் எல்லாருமே காமனாக வந்து பிகினிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு மாத்திரம் இன்னும் சொல்கிறாங்க. அந்த சீனா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோ வருவாங்க, இவன் இன்ட்ரடக்ஷன் அவன் இன்ட்ரடக்ஷன் ஏதோ நடக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா சரி என்ன நினச்சோன்னா அந்த பிகினிங் சீனை வச்சு இந்த 2 ஹீரோங்களுக்கும் இருக்கிற இது இவங்க பிரதர்ஸு, இவங்களுக்கு சின்ன வயசில் ஒன்று நடந்தது அந்த மாதிரி ஒரு சின்ன 1 மினிட்ல பின்னாடி வருது படத்தில், அதை எடுத்து முன்னாடி போட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போட்டோம். அப்பயும் அந்த பிகினிங் சீனை வச்சு 2வது ஸ்க்ரீனிங் அங்கேயும் இதே ப்ராப்ளம் வந்து அதை போட்டால் கூட இப்படி தான் சொன்னாங்க. ஸோ 3வது ஸ்க்ரீன் பெங்களூர் போகிறாங்க. நான் சொன்னேன் விஷால் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், என்ன ஆக போகுது அந்த சீனை தூக்கி வச்சுட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு பாருங்கள் பெங்களூரில், அங்கேயும் எனக்கு கன்ஃபியூஷன்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது டீல் பண்ணணும், இதை தூக்குனதால அவன் கன்ஃபியூஷன் தீர்ந்துருச்சுன்னா வேறு. லக்கியாக என்னென்னா அங்கே வந்து இந்த பெங்களூரில் இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பயங்கர ஹெவி ஹார்ட்டோடு அந்த சீனை தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க படத்தை. ஆனால்
அதை வந்து டிலீட்டட் சீன்ஸ் மாதிரி போட்டு வச்சாங்க. நம்மளுக்கே மனசு வராது, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஷூட் பண்ண சீன். ரியலாக ஃபாரின் ஃபிலிமில் எப்படி ஒரு ஆக்ஷன் சீன் இருந்தால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபியாவது. பட் அது வந்து கதைக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. அண்ட் வேறு ஒரு வேர்ல்டை செட் பண்ணுது. சொமாலியாவில் ஏதோ நடக்குது, ஒரு டைமண்ட் நடக்குது, அவ்வளோதான். இந்த டைமண்டு இந்த ஊருக்கு வருதுன்றது ஒரு 100 மினிட்ஸ் படம் அப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் கனெக்ஷன் இல்லை. அதோட ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீன் ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில வாட்டி ஆகும். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பண்ணதுனால அது ரிலீஸ் பண்ணோம். எத்தனை பேர் அது மாதிரி பார்க்குறாங்க ஃபோக்கஸ்ட் குரூப்பில்? ஒரு ஸ்க்ரீனில் 40 பேர் அப்படி பார்ப்பாங்க. அப்படி பல ஷோஸ் போடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேயும் போடுறாங்க. தமிழில் நீங்கள் பணியாற்றிய படங்களில் இன்னொரு முக்கியமான படம் வசந்த பாலனுடைய அங்காடி தெரு. என்ன சொல்லணும்னா, ஒரு கதை வந்து சொல்லும் போதே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப ஷார்ட்ஸு அது எடுக்கும்போது சில இடத்துல ரொம்ப பாவமாக இருக்கும். அவர் அதை அப்படியே கரெக்டாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த த்ரெட்டையும் மெயின்டைன் பண்ணார். அந்த லவ் ஸ்டோரியும் சின்ன ஒரு ஹியூமர் அதில் நடக்கிறதும். ஸோ இனிஷியலாக நான் நினச்சேன் ரொம்ப ட்ராஜிக்காக முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் அது ஒரு நல்ல ஒரு அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் அது நிறைய பண்ணார் அவர். அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர். ஆக்சுவலாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். செட்டை போட்டு அதுக்கு வெயிட் பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணி அது பண்ணி வெரி குட் டெக்னீஷியன். நீங்கள் எடிட் பண்ண படங்களில் உங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்த படங்கள்னு எதை சொல்வீங்க? துப்பாக்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ராசஸ்ஸு ஆர் ஃபைனல் அவுட்புட் எல்லா டைம்லேயுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையாக தான் இருந்தது. அது ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. மேபி ஹீரோ சைட்லேருந்தும் ப்ரெசன்டேஷன் சைடு எல்லாமே. ஸோ ஒரு ஃப்ரெஷ்னஸ், அது ஒரு நல்ல இது இருந்தது. எனக்கு இன்னொரு படம் பிடிச்ச படம் வந்து இது கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்த படம் ஓகே கண்மணி. அது ஏன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் இட் வில் இட் வில் ஒர்க். ஏன்னா அது ஒரு அதோட ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோ அதில் பெரிய இது இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக செட் ஆகிடுச்சு. அது கரெக்டாக எவ்வளோ தூரம் ஹியூமர் வேணும், எவ்வளோ தூரம் சின்ன சென்டிமெண்ட் வேணும், எவ்வளோ தூரம் இது வேணும், அந்த மாதிரி இல்லை. நல்ல இது இருந்தது. ஹிந்தியில் ஈவன் ஷேர்ஷா ஆல்சோ பிரிட்டி கான்ஃபிடென்ட். ஏன்னா விஷ்ணு, ஏன்னா அது வந்து பிகினிங் கதை எழுதுனதுலேயும் தெரியும் அதில் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஃப்ரீடம் கோசம் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், இந்தியா கோசம் ஃபைட் பண்ணுற பரம்வீர் சக்ரா. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் டெட்ன்னு இருந்தாலும் சம்வேர் அந்த எமோஷனை கேரி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஸ்கிரிப்ட்லேருந்தே அது வந்துடுச்சு அது. ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக இது கூட குவைட் ஹாப்பி பிகாஸ் நாங்கள் நினச்ச மாதிரியே வந்தது. RRR வாட் எவர் அது என்ன நினச்சோமோ அது கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் ஆடியன்ஸ்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நான் பார்க்கும்போது நான் 1 or 2 ஷோஸ் பார்த்தேன். கரெக்டாக எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் டைரக்டர் ஆக்சுவலாக வச்சாரோ, எதுக்கோசம் எது வச்சாரோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். SS ராஜமௌலியோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் RRR தான் இல்லையா? ஆமாம், ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். சரி, என்னென்னா இவர் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ஆல்ரெடி அந்த இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ நம்மளுக்கும் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். இது நம்ம புதுசாக அந்த டீமில் போய் சேர்றோமே எப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீம் அவங்களது மொத்தமாகவே. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இது போயிடுச்சு. மெம்பர் ஆகிட்டேன். ஸோ அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. ஒன்று பிளான் பண்ணிட்டாருன்னா அது வந்து எந்த விட்டு கொடுக்கவே மாட்டார். ஸோ அந்த விஷயத்த எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் ஸ்க்ரீன் மேலே. இப்படி நினச்சேன், இந்த ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்றது அந்த இது இருக்குது அவர்கிட்ட. அண்ட் அதுக்கு தேவைப்பட்ட ப்ரீ பிளானிங்கும் இருக்குது.
இப்போ வந்து ஜென்ரலாக படம் பண்ணுறாங்கன்னா நேராக போய் ஷூட்டிங் போயிட்டாங்க, அப்படி இல்லை. அவர் அதுக்கு முன்னாடி அதை ப்ரீவிஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறாரு. டிஃபிகல்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அது ப்ரீவிஸ் பண்ணுறாரு. அது வந்து ட்ராயிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீடியோ ப்ரீவிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஆளுங்களை வச்சு மாக் ஷூட்டிங் மாதிரி பண்ணுறாரு, வேறு யாரோ ஆளுங்கள்லாம் வச்சு. ஸோ நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு இவர் தான் என்டிஆர், இவர் தான் ராம் சரண்ட்டு ஏதோ ஒரு இது போட்டுருவாங்க, ஏதாவது கார்டோ இல்லை ஏதோ போட்டுட்டு நம்ம அதை எடிட் பண்ணிடுறோம். அதை எடிட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு லெங்க்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஷூட்டுக்கு போகிறதுக்கு கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் கொடுக்குறாரு. அதில் அந்த எஃபர்ட் கொடுக்கும்போது எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா அவர் நினச்சது அதை எப்படியோ எடுத்துகிட்டு வரணுன்றது. ஏன்னா ஈஸியான விஷயங்கள் நினைக்கிறது இல்லை, அவர் பிரம்மாண்டமாக ஏதோ நினைக்கிறாரு. ஸோ அது வரணுன்னா இவ்வளோ எஃபர்ட் போடலன்னா அது வராது. அண்ட் லக்கியாக ஐ திங்க் அவர் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காரு சிஜி படங்க, ஈகாலேருந்தே பண்ணியிருக்காரு. ஸோ மகதீரா, ஈகா எல்லாம் சிஜி பண்ணதுனால சிஜியில் ஒரு நல்ல இது இருக்குது, அவருக்கு கிளியராக தெரியுது அவர் எப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதில் சிஜி டீமோடு செட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேஷன் என்ன பண்ணுறோன்றது ஒன்று, எப்படி பண்ணுறோன்றது கூட இந்த ஸ்கேலில் பண்ணும்போது எப்படி பண்ணுறோன்றது ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் நினைக்கிறத பண்ணவே முடியாது இல்லை, அந்த அந்த பர்ஃபெக்ஷனோடு பண்ணவே முடியாது. ஒரு டைகர் சீக்வன்ஸ் ஆகுது, ஒரு 1000 பேருக்குள்ளே ஒரு அடிதடி நடக்கிறதாவது, இதெல்லாம் கன்சீவ் பண்ணார். அந்த கன்சீவ் எப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் பிடிச்சது அவர்கிட்ட நம்மளுக்கு. நீங்கள் பல டேரக்டரோட ஒர்க் பண்ணாலும் இவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எடிட்டிங் பேட்டர்னில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவரது எடிட்டிங் பேட்டர்னில் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் என்னென்னா ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நிறைய எக்கச்சக்கமாக ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலான்னு, அந்த மாதிரி இவர் பண்ணுறதில்ல. இவர் வேண்டியது தான் ஷூட் பண்ணுறாரு. வேண்டியதை ப்ராப்பராக டைம் எடுத்து பர்ஃபெக்ஷனோடு அந்த ஷார்ட்டை ஷூட் பண்ணி அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் லெங்க்த்து மாத்திரம் அதிகமாகிடுச்சா கம்மி ஆகிடுச்சா இந்த ஃபிக்ஸேஷன்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். தவிர தேவையில்லாததை ஆங்கிள்ஸ் ஷூட் பண்ணுறதோ தேவையில்லாத ஒரு இது அது கிடையாது. ஸோ அந்த ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பராக என்ன வேணுமோ அதில் ஷூட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.